நாங்கள் இந்த யுத்த காலத்தில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து முருகன் இந்த இடத்துல வள்ளி தெய்வானையோட கொழும்புல இருந்து வந்தாங்க. கூடுதலாக இன்னும் 2 வருடத்துக்கு ஸ்தாபகற்ற வாரிசு அவர் இப்போ பொது ஆக்கலட்டை விட்டு வடிவான திறம்பட நடத்தி தேரில் வந்த முருகனுக்கு அர்ச்சனை செய்கிறது. ஹலோ காய்ஸ், வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தை குறிப்பாக வேலணை வங்களாவடி பகுதியில் உள்ள முருகன் கோயில் தான் போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்திருவிழா மிக விமர்சையாக நடக்க போகுது. அந்த தேர்திருவிழா தங்க பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். தேர்திருவிழா என்ன மாதிரி நடக்குது சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல முருகப்பெருமான் அழகாக வீட்டிற்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது. பிள்ளையாருடைய தேரை எடுத்துக்கொண்டு போக நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதை தொடர்ந்து தற்போது முருகனுடைய தேரை பெருக்கினம் தேர் வார காட்சியை பாருங்க. தொடர்ந்து இந்த இடத்துல மேளம் நாதஸ்வரம் எல்லாம் வாசிக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து முருகனுடைய தேர் வந்து கொண்டிருக்குது. முருகன் இந்த இடத்துல வள்ளி தெய்வானையோட அழகாக காட்சி தந்து கொண்டிருக்கு. நான் காணலாம் பாருங்க. பக்தர்கள் மத்தியில வெள்ளத்துல மிதந்த வாரமான தேர் வந்து கொண்டிருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. கட்டுத்தேர் இந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா முதலாவதாக இருக்கிற தேர் கட்டு தேராகத்தான் இருக்கும். அப்படி ஒரு கட்டு தேரத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ காலமாக கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க? இதுதான் நாம தான் உண்டா குருவாக்கின கோயில். எங்க அம்மாட அப்பா. என்ன மாதிரி நினைக்கிறதா நடக்குதா? ஓ, எல்லாம் நடக்கும், நல்லா நடக்குது. அப்போ தொடர்ந்து திருவிழாக்கு வாரதா? ஓமோ வாரம். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நான் இப்போ கொழும்புல இருந்து வந்தாங்க. இந்த இருப்பிடமே வேலனை தான். இந்த இடத்துல கடம்ப வரம் நிற்கிற நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் இந்த கோயிலின் தலைவிருட்சம். பாருங்க என்ன மாதிரி இந்த கடம்ப மரம் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி. அழகாக கம்பீரமாக இந்த இடத்துல தேர் காட்சியளிக்கிற நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து பக்தர்கள் தேரை இழுத்த வண்ணம் வந்து கொண்டிருக்கிற நான் காணலாம். தெற்கு வீதியால் வந்த தேர் இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் திரும்ப நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஐயா வணக்கம். வணக்கம். எவ்வளோ நாள் கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க? நான் ஒரு 15 வருஷம். இன்னைக்கெல்லாம் நடக்குதா? ஓ, முருகன் தான் என்ன குலதெய்வம். ஆஹா, அவன் குலதெய்வம் கோயிலுக்கு வாரது சந்தோஷமா இருக்குமே. அப்போ எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நாம் புளியங்குடல்.
புளியங்குடல் இங்கே தான் இருக்கிறது அப்போ புளியங்குடல் என்னங்க இடம்பெயர்ந்து போய் எங்கே இருந்த நீங்கள் துணுக்காயில் துணுக்காயில் வணக்கம் வணக்கம். எங்கே வந்திருக்கிறீங்க திருநெல்வேலியிலிருந்து மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக பயபக்தியோடையும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். பெருமளவான மக்களும் இங்கே சமாளித்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாங்களும் பிள்ளையார் முருகன் அருளை பெற்று வழிபட வேண்டும் நோக்கத்திலே காலையே அங்கிருந்து இங்கு சமூகம் அளித்திருக்கிறேன். அவ்வாறு பெரும்பாலான மக்கள் தூர தேசத்திலிருந்தும் இங்கு வந்திருக்கிறது சிறப்பான அம்சமாகும். நான் நீண்ட காலமாகவே நான் தேர் திருவிழாக்கும் குடியேற்ற திருவிழாக்கும் வந்து சாமியை கும்பிட்டுக்கிறது வழக்கம். முருகன் வந்து கேட்பவருக்கு இல்லாத வரத்தை கொடுக்கின்றார். அவர் வழிபடுபவரை கைவிட மாட்டார். அன்புள்ள அடியார்களே, இது கோயிலானது அமரர் திருச்சிற்றம்பலம் அவர்களின் ஆரம்ப காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட கோயிலானது இப்போ வெகு நீண்ட காலமாக அவர்களின் பரம்பரை வந்த அடியார்களாலும் அவர்கள் பரம்பரை வந்த வாரிசுகளாலும் இது திருக்கோலமாக உன்னதமான தேர் திருவிழாவாக மகேஸ்வர பூசையாக நடைபெற்று நாம் பெரும் மகிழ்ச்சி அடைவதோடு தங்கள் அடியார்களின் பாத திரு அருள் பெற்று தாராளமான உயுமாறு வேண்டுகின்றோம். அழகாக பிள்ளையார் காட்சி அளித்து கொண்டு காணக்கூடியமாக இருக்குது. தொடர்ந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிற காணக்கூடியமாக இருக்குது. முருகனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பலாப்பழம் அவல் கடலை எல்லாம் படைத்திருக்கிற காணக்கூடியமாக இருக்குது. பாருங்க, இன்னொரு அற்புதமான காட்சின்னு சொல்லி கம்பீரமாக முருகன் தேர்ல அமர்ந்திருக்க காணலாம். வணக்கம். வணக்கம். எவ்வளோ காலமாக இந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க? கோயிலுக்கு நான் கிட்டத்தட்ட 15 வருஷம் வந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு என்ன மாதிரியான அற்புதங்கள் நடந்திருக்குது? அற்புதங்கள் என்று சொல்ல போனால் இந்த கோயில் நாங்கள் ஒரு நேர்த்தியை வைத்துட்டு வந்துவிட்டு இந்த கோயிலுக்கு சென்று விட்டால் அந்த நேர்த்தியை எங்களுக்கு முருகப்பெருமான் திறம்பட நிறைவேற்றி தருவார். நாங்கள் இந்த யுத்த காலத்தில் சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது முருகனிடம் கொண்டாடி விட்டு சென்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு எங்களுடைய தீர்வுகளை உடனுக்குடன் முருகன் எங்களுக்கு தந்திருக்கின்றார். காவடி நீங்கள் எடுக்கிறதா? ஆமாம். எத்தனை நேரம் எடுத்துருக்கிறீங்க? 6-7 நேரமும் இருக்குது. தூக்க காவடியா? தூக்காது. இன்னைக்கே நடக்கும். கல்யாணம் கட்டாத பிள்ளைகள்லாம் கல்யாணம் அநேகமாக கட்டியிருக்கு. கேட்ட வரம் கொடுப்பேன். கொடுப்பேன் முருகன். ஓமாம். தந்தையாகும். முந்தின மாதிரி இப்போ இன்னும் வேகமாக செய்வேன். கட்டத்தேர் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க. இப்போ மற்ற தேர் எப்போ வரும்? கூடுதலாக இன்னும் 2 வருடத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதுக்குரிய அடித்தளவிலேயே நடந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பக்தர்கள் ஆதரவுகள் இருக்குதா? ஓகே, 100க்கு 100 வீதம் இருக்கின்றது. பிள்ளையாருடைய தேர் வந்து கொண்டிருக்க காணக்கூடியமாக இருக்குது. பிள்ளையாருடைய தேர் தற்பொழுது முன்வீதிக்கு வந்துட்டது. தொடர்ந்து முருகனுடைய தேர் வள்ளி தெய்வானையோட முன்வீதிக்கு வாரதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து கட்டைகளை வைத்து தேரை திருப்ப காணக்கூடிய மாதிரி இருக்குது.
எங்கேருந்து வாரீங்க? வேலைண்ணே. எவ்வளோ காலமாக திறந்து வந்து கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் இப்போ 20 வருஷமா. கேட்கலாம் தாராரா என்ன மாதிரி? ஓ, புதுமையான தெய்வம் தான். நாங்கள் நினைச்சு கேட்குறது எல்லாத்தையும் எங்களுக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அதுவும் சந்தையில் இருக்கிறபடியா எல்லாரும் தொடர்ந்து வருவீங்களே? ஓ, கடைக்கு போய்க்கே முருகா இதில் வந்துட்டு போவோம். தொடர்ந்து இந்த இடத்துல நிறைய பக்தர்கள் நிற்கிற நீங்கள் காணலாம். தொடர்ந்து தேரில் வந்த முருகனுக்கு அர்ச்சனை செய்கிறதுக்காக பக்தர்கள் இந்த இடத்துல காத்து நின்று கொண்டிருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். 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 எங்கேருந்து வாரீங்க? நாங்கள் வேலை பழைய பஸ் கும்படியிலேருந்து வரோம். உங்களுக்கு நிகழ்ச்சியெல்லாம் நடக்குதா? என்ன மாதிரி? முருகனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முருகன் நல்ல வடிவாக பூசையெல்லாம் நல்ல வடிவாக நடந்துட்டு இருக்கு. நடைபெற்று கொண்டு இருக்கு பூசையெல்லாம். இப்போ தேர்திருவிழா தான் இன்றைக்கு. இப்போ நாங்கள் அறிக்கை செய்ய வந்துருக்கிறோம். எல்லா திருவிழாக்கும் வந்தால் என்ன மாதிரி? எல்லா திருவிழாக்கும் இருந்துட்டு நாங்கள் எங்களை வேலைகளை பொறுத்து இருந்துட்டு வருவோம். அது எல்லா முக்காசி திருவிழா வர்றோம். என்னென்னா 100க்கு எங்களுக்கு வேலையெல்லானே வேலையண்டோடையாக நாங்கள் 20 திருவிழாக்கெல்லாம் வர்றது. உங்களுக்கு என்ன மாதிரியான அற்புதங்கள் நடந்திருக்கு? ஏன்னா எல்லா அற்புதம் நடந்துருக்கு. வணக்கம். வணக்கம். இந்த கோயிலில் என்ன மாதிரி அற்புதங்கள் நடந்திருக்கு? அற்புதங்கள் பல மாதிரி எத்தனையோ உயிரோடு காப்பாந்து பண்ணி வச்சுக்கிறார். நல்லா நடந்துகிட்டே இருக்கு. நடக்க போகுது இல்லை. இனிமேல் தான் நடக்க போகுதில்லை. வருஷம் வருஷம் பாருதா என்ன மாதிரி? வருஷம் வருஷம் பாருனீங்களா? நான் காலமேந்து பொதுமக்கள் உங்களோட கோயில் அப்ப பொது கோயில் ஆயிட்டுது. முதல் இங்கிருந்து பொது கோயில் ஆயிட்டுது. இப்போ வடிவா சிறப்பாக நடக்குது. எல்லாம் ஸ்தாபகற்ற வாரிசு அவர் இப்போ பொது ஆக்கலட்டை விட்டு வடிவான திறம்பட நடந்துக்கிட்டு கோயில்ன்றது ஒரு சந்தோஷமான ஒன்று தானே? திருவிழா காலம் பண்ணாலே சந்தோஷம் தானே? 10-12 நாள் நல்ல சந்தோஷம். இப்போ எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? இங்கே தான் இருக்கிறதா? நம்மளா இல்லை. இதுதான் இப்போ இருக்கிற குழம்புல இங்கே பூசையா திருவிழா இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் செய்யறது. இதுதான் இந்த கோயிலோட அன்னதான மடம். அன்னதான மடத்தை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழை இலைகள் எல்லாம் போட்டு இந்த இடத்துல அன்னதானம் வைத்து கொண்டு காணக்கூடிய மாதிரி இருக்குது. அலங்கார திருவிழாக்கள்லாம் ஆரம்பங்களில் கோயில்களில் இருக்கும். அலங்கார திருவிழாக்கள் 10 நாள் இருக்கும். சில கோயில்களில் 12 நாள் அப்படி இப்படி இருக்கும். ஆனால் அலங்கார திருவிழாக்கள் சுவாமி ஊர்வலம் திருவிழாக்கள் நடக்கிறது. கட்டுத்தேர்ன்னு சொல்கிறது ஆரம்பத்தில் கொடிமரம்னு சொல்கிறது இந்த பாக்கு மரத்தில் கொடியேற்றி கட்டுத்தேர்கள் செய்து அந்த இதாக ஊர்வலமாக வருவார். பிறகு கோயில்கள் பிரபலியம் அடைய கோபுரங்கள் அமைத்து கொடிமரங்கள் அமைத்து சிப்பத்தேர்கள் அமைத்து கோயில்கள் சிப்பத்தேர்கள் இழுப்பார்கள். அதுதான் உண்மையான இது. இப்போ எங்கட கோயில்லையும் இப்போ இருக்கின்ற வேலில் வங்களாடி முருகன் கோயிலில் கட்டுத்தேர் தான் இருக்குது தச்சமயம். இனிவரும் காலங்களில் சிப்பத்தேர் அமைத்து கொடிமரங்கள் அமைத்து சிப்பத்தேர் ஓடும். முருகனுக்கு பச்சை சாத்தி இந்த இடத்துல தீபம் காட்டுற காணக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, இன்னொரு அழகான காட்சியை சொல்லி வள்ளி தெய்வானையோட முருகன் இந்த இடத்துல வீட்டிருக்கிற நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. முருகனை தேர்ல இருந்து இறக்குறத நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அழகாக பச்சை சாத்திருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து முருகனை அழைத்து கொண்டு வரதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னொரு அற்புதமான காட்சியை சொல்லி பாருங்க. கண்கொள்ளா காட்சியாக காட்சியை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது.
ஆளாத்தி காட்டுறாரு பாருங்க. शंभत्सरो विशोवर्णे नित्या शिरासव